இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி. நீங்க பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவியா இல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா? பரிசுத்த ஆவியை பெறுதல்னா என்ன, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுதல்னா என்ன? இல்ல நாங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டுட்டோம்னு சொல்றீங்கன்னா, நீங்க பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவியா இல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா? நம்ம காத்திருந்து வாங்க வேண்டியது பரிசுத்த ஆவியா இல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், ஆனா போக போக கண்டிப்பா புரியும். இந்த வீடியோவோட முடிவுல பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற விஷயங்கள்ல இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்க போறதே இல்லை. அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவியை பெறுதல்ங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, யோவான் 3:5 இயேசு சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினால் பிறக்கிறதுங்கிறது நம்ம இந்த உலகத்துல தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். அதாவது தண்ணியில மூழ்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரும் பாவி, நான் இந்த உலகத்துக்குரியவன். எப்போ நான் தண்ணியில மூழ்கி வெளியே வரனோ அப்போ நான் கிறிஸ்துவோட ஒரு உடன்படிக்கை பண்றேன். இனி நான் இல்ல, நான் உம்முடையவன். அதாவது நம்ம தண்ணியில மூழ்கி பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனா நம்ம உயிர்த்து கிறிஸ்துவுக்குள்ள எழும்புறோம். இப்ப நம்ம பாவத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷனா பிறந்துட்டோம். அடுத்தது அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில பிறக்கணும்னு. இந்த ஆவியில பிறக்கிறதுங்கிறத தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல்னு சொல்றாங்க. இதுல தான் எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்த பிறகும் மறுபடியும் கேட்கிறாங்க, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு. எப்ப நமக்கு இயேசுவை அறிகிற அறிவு வந்துச்சோ, எப்ப நம்ம இயேசுவை புரிஞ்சு கொள்றோமோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனால தான் நமக்கு பைபிள் படிக்கணும்னு தோணுது, நமக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுது, நமக்கு பரலோகம் இருக்கு நரகம் இருக்குங்கிறது நமக்கு புரியுது, நமக்கு பரலோகம் போகணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள வருது. இது ஒரு மனுஷனால சிந்திக்கவே முடியாது. இது ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள இந்த சிந்தனைகள் வரும். ஆனா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு என்கிற அந்த அறிகுறி நமக்கு தெரியாம இருக்கலாம். என்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னேன்னா நல்லாவே புரிஞ்சிரும். ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கும் போது அவங்க 5 அறிவு உள்ளவங்களா தான் இருந்தாங்க. மனுஷனுக்கான 6வது அறிவு என்னன்னா, நன்மை இது தீமை இதுங்கிறத பகுத்தாராயறது தான் 6வது அறிவு. ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த 6வது அறிவு அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது நன்மையும் தீமையும் அறிகிறது. இந்த அறிவு இந்த உலகத்துக்குரியது. இந்த அறிவை வச்சு நம்மளால இந்த உலகத்துல இது சரி இது தப்புங்கிறத தான் நம்மளால உணர முடியும். அதாவது நம்ம கண்ணால பார்க்கறது, நம்மளை சுத்தி இருக்கிறது, நம்ம உணர்றது, இதுல இருக்கிற நன்மைகளை தீமைகளை தான் நம்மளால இதை வச்சு உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனா இயேசு யாரு? அவரை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, ஆனா நம்ம நம்புறோம். பரலோகம் என்னது? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது, ஆனா நம்புறோம். நரகம் என்னது? அதை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, ஆனா நம்ம நம்புறோம். இதை ஒரு மனுஷனால சும்மா நம்ப முடியாது. அதனாலதான் நிறைய பேர் கடவுளே கிடையாதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இயேசுவை நம்புறோம், பரலோக ராஜ்யத்தை நம்புறோம்னா அது நம்ம நம்பல, நமக்கு உள்ள காணக்கூடாத ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலதான் அந்த காணக்கூடாத இயேசுவை, காணக்கூடாத உலகமாகிய பரலோக ராஜ்யத்தை நம்ம நம்புறோம். நமக்குள்ள அந்த நம்பிக்கை வருது. எப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்ப நமக்கு புரியுதோ இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தால நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், இனி பரலோக ராஜ்யத்துக்கு போக போறேன் என்கிற ஒரு அறிவு நமக்குள்ள வருதோ அப்பமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு. ஆனா அது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ நமக்குள்ள இயேசுவை அறிகிற அறிவு வந்த பிறகுதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நீரினால மூழ்கி கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது மனுஷனா நம்ம
நம்ம பிறக்கிறோம். முன்னாடியே ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு, ஆனா அவர் வந்துட்டாருங்கிறது நமக்கு தெரியாது. காரணம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆனா நமக்குள்ள பாவங்களும் இருந்துச்சு. இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது, அதாவது பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்முடைய பழைய மனுஷன் மரித்து போறான். அதாவது நம்முடைய பாவமான வாழ்க்கையெல்லாம் மரிச்சு போச்சு. இப்ப நம்ம பரிசுத்தமா கிறிஸ்துவுக்குள்ள உயிரடைகிறோம். இப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். இனி பரிசுத்த ஆவியானவரால, அதாவது நமக்குள்ள முன்னாடியே வந்த அந்த பரிசுத்த ஆவியானவரால இனி நம்முடைய சரீரத்துல செயல்பட முடியும். ஏன்னா நமக்குள்ள பாவம் இல்ல, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அதனால பரிசுத்த ஆவியானவரால நமக்குள்ள செயல்பட முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய சரீரத்தை விட்டு கொடுத்து நடக்கிறது தான், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு கொடுத்து நடக்கிறது தான் நம்ம ஆவியில பிறக்கிறது. அதாவது அந்த வசனத்துல சொல்லப்பட்ட மாதிரி ஆவியில நம்ம பிறக்கிறது. அதனால இயேசுவை நம்பி வந்த உங்க எல்லாருக்கும் உள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. கண்டிப்பா இருக்கிறாரு, 100% இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு என்கிறதுக்கான அடையாளம் தான் நமக்கு ஜெபம் பண்ண தோணுது, நமக்கு பைபிள் வாசிக்க தோணுது, நமக்கு பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள வருது, பரிசுத்தமா வாழணும்னு தோணுது. பாவத்தை செஞ்சாலுமே அந்த பாவத்தை செஞ்ச பிறகு நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குத்து விழுது. நமக்கு அதை செஞ்ச பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு என்கிறது தான் அடையாளமே. அதனால துள்ளுறது, குதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது மட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுங்கிறதுக்கு அடையாளம் இல்லை. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க சர்ச்சில் நல்லா ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணுவாங்க, நல்லா துள்ளுவாங்க, குதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனால் வெளியே வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்தாக்கி ஒருத்தங்களோட ஒருத்தர் சமாதானம் இல்லாமையும் சண்டை போடுறதும் அப்படிதான் இருப்பாங்க. உண்மையாவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷன் அப்படி கண்டிப்பா பண்ணவே மாட்டான். அதுக்காக துள்ளுறது, குதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறதுங்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல. அந்த கூட்டத்திலையும் ஒரு சில பேர் இருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில நிரம்புவாங்க, துள்ளுவாங்க, குதிப்பாங்க. உண்மையாவே அவங்க வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் பெரியவராக இருப்பாரு, அவங்க வாழ்க்கையிலேயும் இயேசு அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதுதான் உண்மையாவே ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதுக்கான அடையாளமே. அதுக்காக ஒரு சில பேர் அந்த அனுபவத்துக்குள்ள போகலங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு உள்ளேயும் அதே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அதே அளவுதான் இவங்களுக்கு உள்ளே இருக்கிறாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியை பெறுதலுங்கிறது இந்த அனுபவங்களுக்கு உள்ள போறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்துறது. நம்முடைய வாழ்க்கை மூலமா இந்த பையனா, இந்த பிள்ளையா பா இயேசுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க, அவங்க வேறப்பா, அவங்க வேறப்பான்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கிறது தான் நமக்கு உள்ள இருந்த ஆவியானவரை நம்ம வெளிப்படுத்துறது, நம்ம இயேசுவை வெளிப்படுத்துறது. வாழ்க்கையில பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, ஆண்டவருக்காக சாட்சியான வாழ்க்கை வாழ்றது, இதுதான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு என்கிறதுக்கான அடையாளம். முதல்ல நீரினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து புது மனுஷனா பிறக்கிறது. அதுக்கப்புறம் ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கைய ஆவியின் வழியில நடத்துறது, ஆவியில பிறந்து ஆவிக்குள்ள நடக்கிறது. இந்த ரெண்டும் இருந்தாலே நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவோம். அடுத்ததா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகம்னா என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். பழைய ஏற்பாடுல இருந்தே பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு மனுஷனை தீர்க்கதரிசியாவோ இல்லை ராஜாவாவோ தகுதிப்படுத்துறதுக்கு முதல்ல அவங்கள அபிஷேகம் பண்ணுவாரு. குப்பி தைலமோ இல்லை கொம்பு தைலமோ அவங்க தலையில ஊற்றி அவங்கள அபிஷேகப்படுத்தி அவங்கள அதுக்கு தகுதிப்படுத்துவார், தீர்க்கதரிசியாவோ இல்லை ராஜாவாவோ. பழைய ஏற்பாடுல குப்பிலையும் கொம்புலையும் இருந்து பண்ணப்பட்ட அபிஷேகம் புதிய ஏற்பாடு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரே நேரடியா நம்மளை அபிஷேகம் பண்றாரு. இந்த அபிஷேகங்கிறது ஒரு விதமான கிஃப்ட்னு கூட சொல்லலாம். இன்னும் டீப்பா சொல்லணும்னா அபிஷேகங்கிறது நமக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை பதிக்கிறது. ஆண்டவர் நம்மளை தனியா வேறு பிரிக்கிறது. ராஜாக்களாவும் தீர்க்கதரிசியாவும் ஊழியர்களாவும் வேறு பிரிக்கிறது தான் அபிஷேகம். பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா,
பரிசுத்த ஆவியை பெற்றவன் பரிசுத்தமா வாழ்வான், இயேசுவுக்காக வாழ்வான், இயேசுவுக்காக ஜீவிப்பான், இயேசுவுக்காக மரிக்கிறதுக்காக ரெடியாகவும் இருப்பான், இயேசுவுக்காக எதை வேணாலும் செய்வான், பரலோகத்துக்கு போறதுக்காக எதை வேணாலும் செய்வான், ஆண்டவருக்குள்ளே எப்பவும் இருப்பான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவன் செய்கிறவைகளையும் செய்வான், அதுக்கு மேலையும் இந்த உலகத்தை அசைக்கிறவனா இருப்பான், வார்த்தைகளால அநேகவரை எழுப்பி விடுறவங்களா இருப்பான், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவனா இருப்பான், அடுத்தவங்களையும் சேர்த்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறவனா இருப்பான். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்துனா அந்த அபிஷேகம் அவன் போற இடத்துலலாம் ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கும், ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். சீஷர்கள் மேல் வீட்டறையில ஆவியானவருக்காக காத்திருக்கும் போது அவங்களுக்குள் அக்கினி நாவுகளா இறங்குறாரு. அதாவது அது ஒரு அபிஷேகம், ஊழியத்துக்கான அபிஷேகம். சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல நிறைய லாங்குவேஜ், நிறைய மொழிகள் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதாவது மலையாளம், தெலுங்கு, உருது, ஹிந்தி, மராட்டி, இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்போ ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தின் அந்த கிஃப்ட், அந்த பொக்கிஷம் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க அங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய மொழியில பேச தொடங்குறாங்க. அவங்களுக்கு அந்த மொழி என்னதுன்னு தெரியாது, அதாவது சீஷர்களுக்கு அது எந்த மொழின்னு தெரியாது. ஆனா அதை கேட்கிறவங்களுக்கு தெரியுது, இது ஏன் மொழிலா, இவங்க ஹிந்தில எல்லாம் பேசுறாங்க, இவங்க மராட்டில எல்லாம் பேசுறாங்க, இவங்க தெலுங்குல எல்லாம் பேசுறாங்கன்னு அவங்களுக்கு புரியுது. சுத்தி இருக்கிறவங்க அதை கேட்டது மட்டும் இல்லாம அதை கேட்டு நிறையவர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறையவர் இயேசுவுக்குள்ள வர்றாங்க, நிறையவர் இயேசுவுக்காக எழும்புறாங்க. இந்த சீஷர்களும் முதல்ல ஆவியை பெற்றவர்களா தான் இருந்தாங்க. அதாவது அந்த ஆவியான தெய்வம், அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவா மாமிசமா வந்து சீஷர்கள் கூட இருந்து நடத்தினாரு. அதாவது அது ஆவியில அவங்கள நடத்தினாரு, வழி நடத்தினாருன்னு சொல்லலாம். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்காக ஒருத்தன் நடக்கிறான்னா அது ஆவியில நடத்தப்படுறவனா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்து நடத்தின அந்த இயேசு பரலோகத்துக்கு போயிட்டு பரிசுத்த ஆவியானவராட்டி இறங்கி வராது, சீஷருக்குள்ள வரும்போது அந்த கிஃப்டையும் கொண்டு வர்றாரு. அதாவது அபிஷேகம்ங்கிற ஒரு கிஃப்டை கொண்டு வர்றாரு எல்லாருக்கும். தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம், ஊழிய செய்யறதுக்கான அபிஷேகம், போதிக்கிறதுக்கான அபிஷேகம், புத்தி சொல்றதுக்கான அபிஷேகம், பகிர்ந்து கொடுக்கிறதுக்கான அபிஷேகம், இது எல்லாமே ஆவியின் வரங்கள். அந்த வரங்கள் எப்ப செயல்படும்னா அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான். மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா ஆவியானவர் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஆவியானவருக்கு உள்ள இந்த எல்லா வரங்களும், இந்த எல்லா கிஃப்ட்களும், இந்த எல்லா அபிஷேகங்களும் எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. அதாவது நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு ஆவியானவருக்கு உள்ளதான் இது எல்லாமே இருக்குது. அதனுடைய செயல்பாடுகள் வேற வேற, அவர் செயல்படுத்துற விதங்கள் வேற வேற. நம்ம தான் நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஆவியானவர்கிட்ட இருந்து இந்த வரங்களை, இந்த அபிஷேகங்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆவியினால நடத்தப்படுற அந்த அனுபவத்தையும் தாண்டி நம்மளை அவருக்கு அர்ப்பணிக்கணும், நம்ம சரீரத்தை அவருக்கு விட்டு கொடுக்கணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருந்த அந்த அபிஷேகங்களை நம்ம வாங்கணும். அதை வாங்குறது மட்டும் இல்ல, அதை வாங்கி இந்த உலகத்துல நம்ம செயல்படுத்தணும். அதை வாங்கி வச்சுக்கிட்டா கிறிஸ்து மகிமைப்பட மாட்டாரு. அதை வாங்கி இந்த உலகத்துல செயல்படுத்தினா மட்டும்தான் கிறிஸ்து மகிமைப்படுவாரு. அதனால கொஞ்சம் கூட குழம்பாதுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் நம்மளை பரலோகத்துக்கு நேரா வழி நடத்துவாரு, நம்மளை பரலோகத்துக்கும் கூட்டிட்டு போவாரு. ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நடத்துவாராக. ஆமேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா, பிரயோஜனமா இருந்தா இல்லையாங்கிறத ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.